அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தேவபாண்டலம். நாங்கள் இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, நம்ம தெருக்கம்பங்கள்லாம் அருந்து விழுந்துருச்சுன்னா ரோட்டில் அதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கலான்ட்டு செய்முறையை தான் நாங்கள் ஒரு ப்ராஜெக்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கம்பம் வந்து தரையில் மட்டும் வியறதில்லை, தண்ணிலையும் வியலாம், செவுத்துலேயும் வியலாம், இல்லை மரத்து மேலே எது மேலே வேணாலும் வியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து கரண்ட்டை நாங்கள் தடுக்கிறதுக்காக இதில் ஒரு அலாரத்தை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த அலாரம் சவுண்ட் எப்போ ஆஃப் ஆகும்னா, இந்த மின்கம்பி எப்போ சரி செய்யப்படுதோ அந்த அலாரம் தானே ஆஃப் ஆகுது. இந்த அலாரம் சவுண்டு அங்கே இருக்க ஏரியா முழுக்க கேட்கும். இதனால மக்கள் எச்சரிக்கையாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. இந்த மின்கம்பி எப்போ விழுதுன்னா, மழை காலங்களில் காற்றடிக்கிறப்போ இந்த இடி இறப்ப இந்த கம்பி வந்து கீழே விழுந்துடும். விழுந்த உடனே இந்த அடிக்கிற அலாரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பகலில் லைட் எரியாது, நைட் ஆனால் இந்த லைட் எரியும். அப்புறம் அலாரமும் கூட அடிக்கும். இது வந்து ஸ்லோவாக கேட்காது, பக்கத்து வரைக்கும் கேட்கும். இந்த அலாரம் அம்மா ஸ்பீடாக இருக்கும். இதோடைய பாதிப்பு வந்துன்னா, நம்ம வந்து தெருக்கம்பங்களில் வந்து அருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அது மேலே மனிதர்களோ இல்லைன்னா விலங்குகள் வந்து தெரியாமல் கால் வச்சிருச்சுன்னா அது வந்து சவுண்டு வேகனாக இருக்கிறதால அது அபாயகரம் இருக்குது இந்த பக்கம். அதனால இங்கே போகக்கூடாதுன்னு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எட்டி போவோம். அதேமாரி மனிதர்கள் அது மேலே விழுந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு அவங்கள போய் நகர்த்தவோ கூடாது, அந்த ஷாக் நம்ம மேலேயும் பாஞ்சிரும். அதேமாரி பக்கத்தில் இருக்க கட்டையோ எடுத்து தள்ளுறப்ப அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் அது மூலயமா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். நம்ம வீடுகளில் வந்து கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுல்ல, அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ளக்கு வந்து அந்த ஒயர் மட்டும் தனியாக கொஞ்சம் ரிப்பேர் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அது டக்குன்னு நம்மளுக்கு வீட்டில் கரண்ட் வரப்போ நம்ம வீடு சைடில் இருக்கிற கம்பியும் ஃபுல்லாக டோட்டலாக எரிஞ்சு நம்ம வீட்டில் கரண்ட் கூட இல்லாத இருக்கலாம். ஸோ இது வந்து விலங்குகளுக்கு மக்களுக்கு இப்போ ஒரு கிணறு இல்லை குட்டை ஏதோ இருக்குன்னா முன்னாடி வர பஸ்ஸுக்கு வரவங்க அதை பார்க்க மாட்டாங்க. மின்கம்பி பிடிச்சி விழுந்துருச்சு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. வெகுதால நடந்து வரவங்களுக்கு மட்டும் தெரியாது விழுந்துருக்குன்னு. முன்னாடி வரவங்க பாட்டு கேட்டு வரலாம், பஸ்ஸில் எது வேணாலும் நடக்கலாம். இது வந்து நம்ம விழுந்தா சத்தம் கேட்கணும்னா எல்லா இடத்துக்குமே கேட்கணும் இந்த சத்தம். அதேமாரி வயலுக்கு போகிறப்ப மோட்டர் போடக்குள்ள தண்ணி பாய்ச்சணும்னா நம்ம போயிட்டு மின்கம்பிலாம் சரியாக இருக்கா, மோட்டர் போடலாமா, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு போடணும். இது நம்ம இப்போ செஞ்சு காமிக்கலாம். இது வந்து தெருக்கம்பம் அருந்து விழுந்துருச்சுன்னா, இப்போ ஒருவேளை இந்த கம்பம் சாஞ்சிட்டாலோ அல்லது அதில் இருக்கிற வயர் பிச்சுட்டு விட்டாலும் நம்மளுக்கு அலாரம் சவுண்டு கேட்கும். நைட் நேரத்தில் லைட் எரியும்.